நம்ம காஞ்சிபுரத்தில் காஞ்சி காமாட்சி அம்மனை தரிசனம் செய்ய போயிருப்போம். ஆனால் நம்மள பல பேருக்கு அந்த காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலில் 5 காமாட்சிகள் இருக்காங்க அப்படின்னு தெரியாது. ஹேம காமாட்சின்னு சொல்லப்படக்கூடியவள் யாரு அப்படின்னு கேட்டானா, தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களினுடைய தவம் ஈடேறக்கூடிய சமயத்தில் சிவபெருமான் காட்சி கொடுத்தாராம். அப்படி அவர் காட்சி கொடுத்த பொழுது சிவபெருமானானவர் அந்த மகாகௌரியினுடைய திருவுருவத்தை பார்க்குறாங்க. நல்லா செக்கச்சவேல்னு இருந்த அந்த அம்பிகையினுடைய திருவுருவம் தவம் செய்து செய்து அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ். குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நவராத்திரியினுடைய 8வது நாள் நாம மகாகௌரி அப்படிங்கிற துர்க்கையை வழிபடுறோம். இந்த துர்க்கையோட பெருமையை என்னென்ன சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள் அப்படிங்கிறத சொல்லி மாளாது. சொல்லப்போனால் நம்ம காஞ்சிபுரத்தில் காஞ்சி காமாட்சி அம்மனை தரிசனம் செய்ய போயிருப்போம். ஆனால் நம்மள பல பேருக்கு அந்த காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலில் 5 காமாட்சிகள் இருக்காங்க அப்படின்னு தெரியாது. மூலவர் காமாட்சி, தபஸ் காமாட்சி, உற்சவர் காமாட்சி, ஸ்ரீ பிலாகாசத்தில் இருக்கக்கூடிய பிலாகாச காமாட்சி, கடைசியில் ஹேம காமாட்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹேம காமாட்சின்னு ஒரு காமாட்சி இருக்காங்க. இந்த காமாட்சி, அதாவது ஹேம காமாட்சின்னு சொல்லப்படக்கூடியவள் யாரு அப்படின்னு கேட்டானா, இந்த உலகத்தை படைப்பதற்கு சிவபெருமானுக்கு உதவி செய்வதற்காக தோன்றியவள் இந்த ஹேம காமாட்சி. அதுவும் ஆதி பராசக்தியாக காஞ்சிபுரத்துக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியவள் இந்த காமாட்சி தேவி இல்லையா? அந்த காமாட்சி தேவியானவளினுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தங்கமயமான நிறத்தில் தோன்றியவள் தான் இந்த ஹேம காமாட்சி. ஒரு காலத்துல இந்த ஹேம காமாட்சிக்கு காஞ்சிபுரத்துல தங்கத்தால ஆன ஒரு விக்கிரகம் இருந்ததா. அந்த விக்கிரகத்தை ஏற்படுத்தி கொடுத்தவரும் நம்ம நான்முகம் உடைய பிரம்மாதானா. இந்த ஹேம காமாட்சியை காஞ்சி காமாட்சியினுடைய சன்னதிக்கு பக்கத்திலேயே வச்சு பூஜை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களாம். பங்குனி உத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு உற்சவ காமாட்சியையும் எழுந்தருளை பண்ணிக்கிட்டு இந்த ஹேம காமாட்சிக்கு கல்யாண கோலத்தில் அலங்காரம் செய்து இந்த ஹேம காமாட்சியையும் எழுந்தருளை பண்ணிக்கொண்டு ஏகாம்பரநாதரினுடைய கோயிலுக்கு சென்று ஏகாம்பரநாதரினுடைய கோயிலில் ஏகாம்பரநாதருக்கு இந்த ஹேம காமாட்சியை கல்யாணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு மரபு இருந்தது. ஆனால் அது காலப்போக்கில் இப்போ இல்லாமல் போயிடுது. ஏன் அப்படின்னா, இந்த அந்நியர்கள் நம்மளினுடைய தென் பாரதத்தை நோக்கி படையெடுத்து வரும் பொழுது அவர்களினுடைய கண்ணில் ரொம்ப உறுத்தலாக இருந்தது காஞ்சிபுரத்தில் இருந்த சுத்தமான தங்கத்தாலான ஹேம காமாட்சியினுடைய திருவுருவம் தான். அதனால ஹேம காமாட்சியினுடைய திருவுருவத்தை எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படின்னு அந்த காலத்துல இருந்தவங்கள்லாம் ரொம்ப யோசிச்சாங்களாம். அப்போ அவங்களுக்கு ஒரு யோசனை வந்தது. என்ன அப்படின்னா, அந்த காலத்துல அந்த தமிழ்நாடு முழுக்க ஒரு இன்னன்னு சொல்ல முடியாத ஒரு அம்மை நோய் பரவி இருந்ததா. அதை கண்டு அந்த அந்நியர்கள் கூட பயந்தாங்களாம். அதனால என்ன பண்ணினாங்க அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் இருந்த ஹேம காமாட்சியினுடைய விக்கிரகத்தின் மேல புனுகு சட்டம் சாத்தி அந்த தங்கத்தினுடைய பளபளப்பு தெரியாதது போல குறைச்சாங்களாம். குறைச்சிட்டு அந்த ஹேம காமாட்சியினுடைய விக்கிரகத்தை ஒரு கதர் துணியால சுத்தி ஒரு குழந்தையை போல அதை தெரியறா போல செய்து அதை ஒரு தூளியில போட்டு இந்த பக்கம் ஒருத்தரும் அந்த பக்கம் ஒருத்தரும் தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சாங்க. அந்த கூட்டத்துக்கு முன்னாடி சில பேரும் கூட்டத்துக்கு பின்னாடி சில பேரும் ஒப்பாரி வச்சுக்கிட்டே நடந்து வந்தாங்களாம். நடுவுல அந்த கூட்டத்தை நிறுத்திய அந்நியர்கள், நீங்க யாரு, எதுக்கு இப்படி போறீங்க அப்படின்னு கேட்டபோது, எனக்கு பிறந்த பொன் குழந்தை செத்து போச்சு, அம்மா செத்து போச்சு, அதனால எடுத்துக்கிட்டு போறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அம்மா செத்து போச்சு அப்படின்னதும் அதை கேட்ட அந்நியர்கள் எங்க அந்த அம்மை தங்களுக்கும் வந்துருமோன்னு பயந்துக்கிட்டு அது கிட்டையே வரலையா. இப்படி கஷ்டப்பட்டு அந்நியர்கள் கையில படாம அவர்களினுடைய கண்ணுல மண்ணை தூவி காஞ்சிபுரத்துல இருந்து தஞ்சாவூருக்கு கொண்டு வந்தாங்களாம் இந்த ஹேம காமாட்சியினுடைய திருவுருவத்தை. அந்த ஹேம காமாட்சியினுடைய திருவுருவத்துக்கு தஞ்சாவூர்ல இருந்த மகாராஜா தஞ்சை மாநகரத்திலேயே ஒரு கோவில் கட்டினார். அதுதான் இன்னைக்கு ஹேம காமாட்சி கோவில், பங்காரு காமாட்சி கோயில் அப்படின்னு நம்மளுடைய தஞ்சாவூர்ல பங்காரு காமாட்சியாக நமக்கு அருள் செய்யக்கூடிய அந்த தேவியினுடைய திருக்கோயில். இந்த தேவி முதல்ல காஞ்சிபுரத்துல இருந்து நமக்காக தஞ்சாவூருக்கு கிளம்பி வந்திருக்காங்க.
இப்படி தங்கமயமான உடலை கொண்டவள் அப்படிங்கிறதுனால அந்த அம்பிகைக்கு கௌரி அப்படின்னு பேர். இந்த கௌரி அப்படிங்கிற பெயர் அம்பிகைக்கு ஏன் வந்தது அப்படிங்கிறதுக்கு அழகாக சிவபுராணமும் மற்ற புராணமும் ஒரு கதை சொல்லுது. என்ன அப்படின்னா, இந்த பார்வதி தேவியானவள் சிவபெருமானையே அடைய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஒரு காய்ந்த இலைகளை கூட சாப்பிடாம தவம் செய்தாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்படி அவங்க தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களினுடைய தவம் ஈடேறக்கூடிய சமயத்தில் சிவபெருமான் காட்சி கொடுத்தாராம். அப்படி அவர் காட்சி கொடுத்த பொழுது சிவபெருமானானவர் அந்த மகாகௌரியினுடைய திருவுருவத்தை பார்க்குறாங்க. நல்லா செக்கச்சவேல்னு இருந்த அந்த அம்பிகையினுடைய திருவுருவம் தவம் செய்து செய்து புஷ்டியாக இருந்த அம்பிகையினுடைய திருவுருவம் நரம்பாக மெலிஞ்சி போக செக்கச்சவேல்னு இருந்த அம்பிகையினுடைய திருமேனி கருப்பாக மாறிப்போய் இருந்ததாம். அதனால அந்த அம்பிகையை கண்டு அவர்களினுடைய தவத்தை மெச்சிய அந்த சிவபெருமான் தன்னுடைய தலையில இருந்த கங்கா ஜலத்தால அந்த பார்வதி தேவிக்கு, அதாவது தவம் செய்து கொண்டிருந்த பார்வதி தேவிக்கு அபிஷேகம் செய்தாராம். அவர் அந்த கங்கா ஜலத்தினால பார்வதி தேவியை நீராட்டின போது அவர்களினுடைய உடலானது தங்க நிறத்துல மின்னியதான். அப்படி தங்க நிறத்துல மின்னக்கூடிய தேகத்தை உடையவள் அப்படிங்கிறதுனாலதான் இந்த துர்க்கைக்கு மகாகௌரி அப்படின்னு பேர். இந்த துர்க்கையானவளை நாம நவராத்திரியினுடைய 8வது நாள் நாம வழிபடுறோம். நவராத்திரியினுடைய 8வது நாள் ரொம்ப உயர்ந்த ஒரு நாளாக சொல்லப்படுது. நவராத்திரியில மற்ற நாட்கள் நம்ம பூஜை செய்ய முடியாவிட்டாலும் நவராத்திரியினுடைய 8வது நாளான துர்காஷ்டமியான இன்னைக்கு பூஜை செய்தாலே அத்தனை துர்க்கைகளையும் பூஜை செய்த புண்ணியம் கிடைக்குமா. அதனாலதான் இந்த மகாகௌரிக்குள்ளேயே அத்தனை துர்க்கைகளும் அடக்கம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. இந்த மகாகௌரி எப்படிப்பட்டவள் அப்படின்னா, அடியவர்கள் கேட்ட வரத்தை கேட்டதை போலவே கொடுக்கக்கூடிய அளவுக்கு திறமை உடைய ஒரு தேவியாக கருதப்படுறாங்க. இந்த மகா கௌரியினுடைய திருக்கரங்கள்ல ஒரு அழகான தாமரை பூவானது இருக்கு. இந்த தாமரை பூவானது அடியவர்களுக்கு எப்பொழுதும் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அம்பிகையினுடைய வள்ளல் தன்மையை நமக்கு காட்டுது. அது மட்டும் இல்ல, இந்த மகா கௌரியினுடைய திருநாமமானது லலிதா சஹஸ்ரநாமத்துல ரொம்ப அற்புதமாக வருது. அதனால இந்த மகா கௌரியினுடைய திருநாமத்தை ஜபித்து கொண்டு நவராத்திரியினுடைய அஷ்டமி நல்ல நாள்ல இந்த மகா கௌரியை துர்காதேவியினுடைய வடிவத்துல நாம பூஜை செய்யும் பொழுது சகல விதமான நன்மைகளும் ஏற்படுது. அதுவும் நவராத்திரியினுடைய 8வது நாளான இன்னைக்கு அம்பிகை இந்த ரொம்ப அழகான ரூபத்துல மகாகௌரி அப்படிங்கிற ரூபத்துல இருக்கிறதுனால பலவிதமான நிவேதனங்கள் வைத்து, வடை, பாயசம், குழக்கட்டை போன்ற பலவிதமான நிவேதனங்களை வைத்து நாம இந்த துர்க்கையை வழிபடும் பொழுது பலவிதமான நன்மைகளும் நமக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. 51 சக்தி பீடத்துல கன்யாகுப்ஜம் அப்படிங்கிற சக்தி பீடத்துல மகாகௌரி அப்படிங்கிற தேவி துர்க்கையனுடைய அம்சமாக இருக்காங்க. இந்த கன்யாகுப்ஜம் அப்படின்னு நம்மளோட புராணங்கள்ல சொல்லப்படக்கூடிய ஊர் தான் இப்போ கனௌஜ் அப்படிங்கிற பேர்ல நமக்கு காட்சி தருது. அதனால அவசியம் நேரம் கிடைக்கும் பொழுது இந்த கனௌஜ் அப்படிங்கிற ஊருக்கு சென்று இந்த மகாகௌரியை வழிபடணும். அது மட்டும் இல்லாம இந்த மகா கௌரியை நாம வழிபடும் பொழுது நமக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்படுது. அந்த நன்மைகளை நாம அடையணும் அப்படின்னா தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள், அதுவும் செண்பக பூக்கள் போன்ற பூக்களை வைத்துக்கொண்டு இந்த அம்பிகையை நாம வழிபடும் பொழுது செண்பகப்பூ, வெண்தாமரை மலர், செந்தாமரை மலர் போன்ற பூக்களால இந்த அம்பிகையை நாம வழிபட்டு தேங்காய் சாதம், பலவிதமான நிவேதனங்கள் வைத்தாலும் முக்கியமாக தேங்காய் சாதம் நிவேதனம் செய்வதனால இந்த அம்பிகைக்கு அற்புதமான பிரீத்தி ஏற்பட்டு நாம கேட்கக்கூடிய அனைத்து விதமான வரங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு தேவியாக இருக்காள்.